இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சப்மிஷன் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் கொடுத்துட்டு லீட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். டெய்லர் லீட்ஸ் கேம்பெயின், மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின். டெய்லர் லீட் கேம்பெயின்ஸ் இஸ் ஃபைன், பட் அதில் கண்ட்ரோல் மேனுவல் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் நான் யூஸ்வலாக செலக்ட் பண்ணுவேன். வெரி ரேர் டெய்லர் லீட்ஸ் கேம்பெயின், பட் டெய்லர் லீட்ஸ் கேம்பெயின் சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் நான் செலக்ட் பண்ணுறேன். கேம்பெயினுக்கு அண்ட் ஆட் செட்டுக்கு ஆடுக்கு எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துருங்க. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கங்க, அது ரொம்ப முக்கியம் அப்ஜெக்டிவில். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கோல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ். தென் ஃபைனலாக இங்கே மீதி எல்லா ப்ராசஸும் சிமிலர், நீங்கள் ஆஸ் யூஷுவல் டார்கெட்டிங் செட் பண்ணுறது எல்லாமே. அண்டு ஃபைனலாக ஆடில் வரும்போது ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே க்ரியேட் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. தென் 2 டைப் ஆஃப் ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒன்று மோர் வால்யூம், ஹையர் இன்டென்ட். மோர் வால்யூம்ன்றது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ப்ரிவ்யூ அப்பியர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சிடும். ஹையர் இன்டென்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ப்ரிவ்யூ ஸ்க்ரீன் மாதிரி அப்பியர் ஆகும். ஸோ தட் அவங்க ப்ரூஃப் ரீட் பண்ணுற மாதிரி ஒன்ஸ் அவங்க திரும்ப செக் பண்ணிவிட்டு தென் சப்மிட் பண்ணலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ் மோர் வால்யூமுக்கும் ஹையர் இன்டென்ட்டுக்கும். ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரெண்டுமே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆடில் இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தனியாக எதுவும் பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஹெட்லைன் கண்டென்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ காப்பி பேஸ்ட். Then description. And questions. கொஸ்டின்ஸில் 2 விதமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று கஸ்டம் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீஃபில்டு கொஸ்டின்ஸ். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னென்னா, ப்ரீஃபில்டுன்றது ஆல்ரெடி உங்களோட ப்ரொஃபைலில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அப்படியே ஃபில் பண்ணிடும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு எது மேட்ச் ஆகுதோ. கஸ்டம் கொஸ்டின்றது அவங்க மேனுவலாக என்டர் பண்ணணும். யூஸ்வலாக வெறும் ப்ரீஃபில்டு கொஸ்டின்ஸ் வச்சு கேம்பெயின் ரன் பண்ணும் போது ஏகப்பட்ட ஸ்பேம் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே அதை மட்டும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1லேருந்து 2வது மேனுவல் என்ட்ரி வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் கஸ்டம் கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணிங்க. ஸோ மொபைல் நம்பர் நான் எப்போவுமே 2த்துலேயும் கொடுப்பேன். ப்ரீஃபில்லையும் கொடுப்பேன், கஸ்டம் கொஸ்டின்ஸ்லையும் கொடுப்பேன். அண்ட் மீன் டைம் கஸ்டமில் நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ரீஃபில் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக ஹெட்லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் ஃபார்ம் க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே ப்ரீஃபில்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ ட்ராக் அண்ட் ட்ராப் தான் அது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டம் கொஸ்டின்ஸில் மல்டிபிள் சாய்ஸ், ஷார்ட் ஆன்சர், கண்டிஷனல், ஷாப் லொக்கேஷன், அப்பாயின்மெண்ட் ரிக்வெஸ்ட் நிறைய இருக்குது. நீங்கள் அதை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போதைக்கு கொஸ்டின் கேட்டுட்டு மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சரில் ஏதாவது ஒன்று அவங்க பிக் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஷார்ட் ஆன்சர்ன்றது சிம்பிளாக சிங்கிள் லைனில் அவங்க ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம்.
சிட்டி ஆல்ரெடி ப்ரீஃபில்லில் இருக்குது. நான் இப்போதைக்கு மொபைல் நம்பர் ப்ரீஃபில்லில் இருக்குது, பட் ஸ்டில் நான் இங்கே கொடுக்குறேன் மேனுவல் என்ட்ரி ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்து கண்டிஷனல் ஆன்சர்ஸ்னால் என்னன்றது பார்ப்போம். சாம்பிள் ஃபைல் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபைலை அப்படியே ரீநேம் பண்ணி நான் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விஷுவலாக அது எப்படி இருக்குன்றது காமிக்க போகிறேன். would you like a t-shirt or a sweatshirt? அவங்க என்ன ஆன்சரை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து மாறும். வாட் கலர் would you prefer? ஏன்னா டிஷர்ட்டுக்கு ஒரு சில கலர்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்வீட் ஷர்ட்ஸுக்கு ஒரு சில கலர் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே ஆன்சர் மாறும். ஸோ இதுதான் கண்டிஷனல் ஆன்சர்ஸ். ஷாப் லொக்கேஷன் ஆல்ரெடி ஷாப் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இருந்துச்சுன்னா நீங்களும் ஷாப் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ண முடியும். அந்த ஷாப் லொக்கேஷனை இங்கே டிஸ்பிளே பண்ணலாம் நீங்கள். வெப்சைட்டோட ப்ரைவசி பாலிசி லிங்க்கு நீங்கள் கொடுக்கணும். பட் யூஸ்வலாகவே வெப்சைட்டோட நேம் போட்டுட்டு ஸ்லாஷ் கொடுத்து ப்ரைவசி -பாலிசி நீங்கள் டம்மியாக கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரிஜினலாகவே ஒரு பேஜ் ப்ரைவசி பாலிசி பேஜ் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஹெட்டிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். கால் டு ஆக்ஷன் வியூ வெப்சைட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக கால் இல்லை வந்து டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். கால் பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பட்டன் கால் பட்டனுக்கு வந்து காலர்ஸ்ன்ற மாதிரி நேம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோன் நம்பர் இந்தியான்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. டவுன்லோட் நீங்கள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டு அந்த ட்ரைவோட லிங்க்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மீதி வந்து சிமிலர் தான். ஆடுக்கு இமேஜ் அண்ட் ப்ரைமரி டெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம்.
ஸோ நான் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு, பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய டேட்டாவை நம்ம எப்படி பார்க்குறது, அது ரொம்ப முக்கியம் இல்லை? இது ஆல்ரெடி ரன் பண்ண கேம்பெயின் நான் வந்திருக்கேன். இந்த மந்த்துக்கு செலக்ட் பண்ணுறேன் நான். இதில் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன் ஃபேஸ்புக் லீட்ஸ்ன்னு காமிக்குதில்ல. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஆட் லெவலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் பண்ணிங்கன்னா கேம்பெயின் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆட் செட் செலக்ட் பண்ணி ஃபைனலாக ஆட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ நீங்கள் மல்டிபிள்ஸ் க்ரியேட்டிவ்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு க்ரியேட்டிவ்லேயும் உங்களுக்கு லீட்ஸ் வருதுன்னா அது இண்டிவிஜுவலாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ சிம்பிளாக வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஷூட்ஸில் போயிட்டு அந்த லீட் ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு மொத்த லீட்ஸையும் ஒரே கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.